8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, எங்கேயாவது வராம ரொம்ப லேக் ஆயிருந்த விஷயம் திருப்பி கிடைக்கிறது. ஏதோ ஒரு பொருள வித்து, இல்ல சொத்த ஏதோ ஒரு வித்து, அதன் மூலமாக ஒரு பணவரவு ஏற்படுத்துறது. இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கோல்டு வந்து அடகுக்கு போறது, உடைஞ்சு திருப்பி மாத்துறது. இந்த மாரியான விஷயங்கள இப்ப பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது, மிக மிக கவனமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரவேண்டிய லாபம். ஏன்னா, இந்த 2ஆம் இடத்துல கேது உட்காண்ட்ருக்கிறாரு. லாபஸ்தானத்த வந்து யார் பார்க்குறாங்கன்னா, சனி பகவான் பார்க்குறாரு. அதனால வரக்கூடிய லாபம்ங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, நெறைய அந்த இடத்துல பிரச்சனை ஆகுறதுக்கும், பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா, அவங்களோட ஒரு சங்கடங்கள் ஏற்படுறது. இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு இருக்காங்க, லைஃப் பார்ட்னர் இருக்காங்கன்னா, அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா, சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பீரியடா இருக்கு. அதனால அந்த விஷயங்கள்லயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பீரியடா இருக்கும். எதிரிகள சொல்ல வச்சு அடிக்கலாம். எவ்வளோ பேர் உங்கள கண்டு ஓடி போனாங்களோ, அவங்கலாம் உங்ககிட்ட வந்து இப்ப வந்து திரும்பி பேசுறதுக்கு உண்டான காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும். லவ்வரா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்காரரா இருக்கட்டும், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, திரும்பி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க கண்டிப்பா. அதுக்கு உண்டான ஒரு பீரியடா இது நிச்சயமாக இருக்கும். அதையுமே வந்து நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க. எனக்கு வந்து எப்படி இருக்கும்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ல குரு இருக்கிறதுனால, நிச்சயமா நீங்க வந்து ரொம்ப வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் மூலமா தான் இத சரி பண்ணிக்க முடியும்.